Next sloka number 12. Yukta karma palam tyaktva shanti mapnoti naishtikim ayukta kamakarena phale sakto nibhadyate. ஸோ இது வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம். கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மயோகம் பியூரிட்டியை மட்டும் கொடுக்கறதில்ல, அதுதான் பீஸ் ஆஃப் மைண்டையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். மனசாந்தி இருக்குல்ல, அந்த மனசாந்தியும் கூட நமக்கு கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது. ஞானமும் மனசாந்தியை தான் கொடுக்கும், கர்மயோகமும் மனசாந்தியை தான் கொடுக்கும். அப்படின்னா நான் கர்மயோகமே பண்ணிட்டு போயிடுவேனே, எதுக்கு கஷ்டப்பட்டு வந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு? கர்மயோகம் கொடுக்குற மனசுத்தியும் ஆர் மன நிம்மதியும், ஞான யோகம் கொடுக்குற மன நிம்மதியும் ஒரு ஞானத்தினால கிடைக்கிற மன நிம்மதி இருக்கே, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? கர்மயோகம் வந்து என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குறது? ஆகந்துக மனசாந்தி, வந்து போகக்கூடிய மனசாந்தி. பட் ஞான யோகம் இருக்கே, அது மட்டும்தான் பர்மனெண்ட் பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்க முடியும், அப்சல்யூட் பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். இப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. ஃபர்ஸ்ட் எய்டு வந்து இம்பார்ட்டண்ட் இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அதுவே பெர்மனெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக ஆகுமானா பெர்மனெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக ஆகாது. இப்போது ஃபஸ்ட் எய்டு அவசியம். ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம மெயின் ட்ரீட்மெண்ட்டை நாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? யுக்தா சாந்திம் ஆப்னோதி. யுக்தா அப்படின்னு சொன்னால் கர்மயோகி, கர்மயோகேன யுக்தா. ஸோ என்ன பெனிஃபிட் அவனுக்கு கிடைக்கும்? சாந்திம் ஆப்னோதி. எல்லாரும் கேட்குறாள்ல, என்கிட்ட எல்லாமே இருக்கு, என்னோடய ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல வேலை எல்லாம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? மன நிம்மதி மட்டும் இல்லை. அந்த நிம்மதி எங்கே இருக்குதுன்னு என்னால் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படிலாம் சொல்கிறாள்ல. கர்மயோகம் பண்ணால் நிம்மதி கிடைக்கும். அதனால தான் நிம்மதி உங்கள் சாய்ஸ். உனக்கு நிம்மதி வேணும்னா நீ வந்து கர்மயோகம் பண்ணு. ஆனால் அந்த நிம்மதி கூட என்னது? டெம்பரரி நிம்மதி. பர்மனெண்ட் நிம்மதி வேணும்னா விசாரத்தினால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். என்ன சொல்கிற? நீ என்னெல்லாம் பொருள்லாம் வச்சுட்டு இருந்தாலும், எவ்வளோ உங்ககிட்ட வந்து வசதி வாய்ப்பெலாம் இருந்தாலும், அதால் உனக்கு என்ன கொடுக்க முடியும்னா ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்டை தான் அதால் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் மென்டல் கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் கர்மயோகத்தினால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அப்போ கர்மயோகம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உனக்கு அந்த மென்டல் கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அதனால் சாந்திம் ஆப்னோதி. ஸோ எப்படி அந்த சாந்தி கிடச்சிது? நைஷ்டிகீம், நிஷ்டாவிலிருந்து பிறந்த அப்படின்னு அர்த்தம். நைஷ்டிகீம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அந்த கர்மயோகத்துக்கான கமிட்மெண்ட் இருக்குல்ல, நிஷ்டானா அதில் ஸ்ட்ராங்காக நிலச்சிருக்கிறது. இப்போ அந்த கர்மயோகத்துக்கான கமிட்மெண்ட்லேருந்து இந்த சாந்தி வந்து இந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. இப்போ இவன் ஆக்ஷன் பண்ணுறான், ஆக்ஷன் பண்ணிவிட்டு ஆக்ஷனோட ரிசல்ட்டை பற்றி யோசிக்கிறதை இந்த பர்சன் இப்போ ட்ராப் பண்ணிடுறான் இல்லையா? கர்ம பலம் தியக்த்வா, கர்ம பல சங்கம் தியக்த்வா. அப்போ ரிசல்ட் பற்றின ஆங்ஸைட்டியை இந்த பர்சன் இப்போ வந்து ட்ராப் பண்ணிடுறதுனால அவனுக்கு சாந்தி கிடைக்கிறது, அந்த காம்னஸ் வந்து அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? ஃப்யூச்சரில் ஏதாவது ஆப்ஸ்டிக்கிள்ஸ்லாம் வந்ததுன்னா நான் எப்படி வந்து அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறதை வந்து இந்த பர்சன் வந்து பிளான்லாம் பண்ணுவாள். இன்ஃபேக்ட் அது வந்து ப்ரெசண்ட்டில் நாம் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஃப்யூச்சரை பற்றி நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால்
இப்போ நான் பண்ணுற வேலை கூட எப்படி பண்ணிவிடுவேன், இன்எஃபிஷியண்ட்டாக தான் என்னால் அந்த வேலையை பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ்ட் இருக்குல்ல, பாஸ்ட்டை கூட நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த ரிக்ரெட்ஸ் இருக்குல்ல, நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாதே அப்படின்னு நீங்கள் அதையே புலம்பின்னு இருந்தேன் அப்படின்னா இப்போது உங்களோட லைஃப்பை உங்களால் ஒழுங்காக லீடு பண்ண முடியாது. இதே அந்த பாஸ்ட்டில் நாம் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு அடுத்த வாட்டி இனிமேல் அதை நாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பாஸ்ட்டும் நமக்கு வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அப்போது ப்ரெசண்ட்டை வந்து நம்மளால் எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போ கர்மயோகி 2ஐயும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவான், ஃப்யூச்சர்லேயும் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணுவான். அதனால கர்ம பலம் தியக்த்வா, ஃப்யூச்சர் அவனுக்கு ஆப்வியஸாக பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. எது வந்தாலும் அதை வந்து ஈஸ்வர பிரசாதமாக அவன் வந்து எடுத்துக்க போகிறான். இது வந்து யுக்தகா கர்மயோகி. இதே அயுக்தகா இருக்கா பாருங்க, யார் வந்து கர்மயோகி இல்லையோ, கர்மயோகி இல்லைன்னா அந்த பர்சனை வந்து கர்மி அப்படின்னு சொல்லலாம். கர்மின்னா என்ன அர்த்தம், வெறும் ஆக்ஷன் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணுற ஒரு பர்சன். அப்போ பாஸ்ட்டையும் அவன் வந்து அப்யூஸ் பண்ணுவான். பாஸ்ட்டை பற்றி பேசி பேசி எனக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்கும், எனக்கு மட்டும் இப்படி நடக்கும், பாக்கி பேருக்கு எல்லாமே நன்னா நடக்கும், பகவான் என்னை மட்டும் கஷ்டப்படுத்துகிறார், அப்படி எல்லாம் பேசுவான். ஸோ அயுக்தகா அந்த பெசிமிசம் சொல்லுவாள்ல, அந்த மாதிரி பர்சன் தான் இந்த அயுக்தகா. இப்போ அவன் வந்து ஃப்யூச்சரை பற்றி நேச்சுரலாக அவனுக்கு பயம் இருக்க போகிறது. ஸோ பலே சக்தகானா அவன் வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அவனுக்கு இருக்கும். என்ன ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரிஸ்க் டெஃபினட்டாக அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் ரோட்டில் சாதாரணமாக ஓரமாக தான் நடந்து போவேள், ஆனால் அதில் எவ்வளவோ ரிஸ்க் இன்வால்வ். யார் வந்து நம்மளை தட்டிட்டு போவா அப்படின்றதே தெரியாது. அதுக்காக நம்ம வந்து டெய்லி ரோட்டில் நடக்காமல் இருக்க முடியுமானா அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா லிட்ரலி எல்லாத்தையுமே பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ஃப்ரீயாக நம்மளோட வேலையை பார்க்க முடியும். அதனால தான் என்ன சொல்கிறார், அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம், உனக்கு நான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் தரேன், நீ என்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்ல, உன் ஃபேமிலியை கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். யார் சொல்லுவா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பகவான் சொல்கிறார், உன்னோட என்டையர் ஃபேமிலியை என்கிட்ட என் பொறுப்பில் கொடுன்னு கேட்குறார். நம்ம வந்து எங்கேயாவது திருப்பதியெலாம் கூட போனோன்னா அந்த க்ளோக் ரூம்னு ஒன்று இருக்குமே, அங்கே கூட எதையாவது வச்சுட்டு போவோம். ஆனால் பகவான்கிட்ட நம்மளுடைய ஃபேமிலியை தூக்கி கொடுக்க மாட்டோம். ஏன்னா என்னை விட பகவானுக்கு தெரியுமா என்னுடைய ஃபேமிலியை பற்றி அப்படிங்கிற தாட் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து பகவான்கிட்ட ஒப்படைக்க முடியல. ஆனால் பகவான் வந்து சொல்கிற ரியல் செக்யூரிட்டி யார் அப்படின்னா பகவான் தான் ரியல் செக்யூரிட்டி. ரியல் இன்சூரன்ஸ் யார், யோகக்ஷேமம் யார்கிட்டேருந்து காப்பி அடிச்சிருக்கா, பகவான் கிட்டேருந்து தான் அதை வந்து அவள் காப்பி அடிச்சிருக்கா. ஸோ ரியல் இன்சூரன்ஸ் வந்து பகவான் தான். இந்த உண்மை நம்மளுக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னாலே நேச்சுரலாக நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டு மைண்டாக ஆகிடும். ஸோ பலே சக்தகா அகர்ம யோகி. அவன் என்ன பண்ணுவான், எப்போ பாரு வந்து ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட்டு இருப்பான். ஏன்னா காமகாரேன, ஏன்னா அவனுடைய அந்த டிசையர் இருக்கு இல்லையா, காமன இந்த இடத்துல டிசையர், நான் இது பண்ணுவேன் எனக்கு இது கிடைக்கணும், நான் அது பண்ணுவேன் எனக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு இருக்கிறதுனால அந்த ஃப்யூச்சர் மேலே அவனுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வந்து நேச்சுரலாக இருக்குது. அப்படி இருக்கிற பர்சன் நிபத்தியதே அப்படின்னா பவுண்டு பர்சனாக இருப்பான். ஒரு சம்சாரியாகவே தான் அவன் வந்து அவனோட லைஃபை கண்டினியூ பண்ணுவான். அதனால இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அர்ஜுனா கருமியாக இருக்காத கர்ம யோகியாக இரு அப்படின்னு சொல்கிறார்.